ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நண்டு குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி லோட்டஸ் பியூட்டி அண்ட் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த நண்டு குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி வச்சு பாருங்கள், செம்மையாக இருக்கும். அடுத்த தடவை இதே மாதிரி வைப்பீங்க, அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நான் 2 பெரிய வெங்காயம், 2 பெரிய தக்காளி எடுத்துக்கிறேன். அப்புறம் ஒரு 5 பூண்டு, 1.5 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் தனித்தனியாக இருந்ததுன்னா கூட நீங்கள் 1.5 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதோட 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, அப்புறம் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் போட்டு நம்ம இப்போ மிக்ஸி ஜாரில் வச்சு அரைச்சிருவோம். அதாவது எப்படின்னா, அரைச்சி செய்ய போகிறோம் இந்த நண்டு குழம்பு. அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி அரைச்சி நீங்கள் செஞ்சிங்கன்னா, இது அந்த காலத்தில் இந்த அம்மியிலே வச்சு அரைச்சிருவாங்க. எல்லாத்தையும் மசாலாவை அரைப்பாங்க பார்த்திங்களா, அந்த மாதிரி நம்ம அரைச்சி இந்த குழம்பு நம்ம வைக்க போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வச்சு பாருங்கள். இப்போ நம்ம மிக்சியில் வச்சு அரைச்சிடலாம். இப்போ நான் மண் சட்டியில் தான் வைக்க போகிறேன். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் தான் டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைன்னா கடலெண்ணெய் விட்டுக்கோங்க. இப்போ 4 டீஸ்பூன் கடலெண்ணெய் விட்டுக்கிட்டு, இல்லைன்னா நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. நான் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ 1 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம். வெந்தயம் நல்லா பொரியுது. இப்போ 1 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். இப்போ நான் 2 காஞ்ச மிளகாய் பிச்சு போட்டுக்கோங்க. கருவேப்பிலை 1 கொத்து போட்டுக்கோங்க. இந்த காஞ்ச மிளகா போட்டிங்கன்னா தான் இந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும், நல்லாயிருக்கும் குழம்பு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல மிக்சியில், அந்த பேஸ்ட்டை போட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதக்கி விடணும். நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்சம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இந்த ஸ்டேஜில் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இஞ்சி பூண்டு விழுது போட்டாச்சு. இப்போ ஒரு பச்சை மிளகாயை கீறி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. கல் உப்பு போட்டுக்கோங்க. கல் உப்பு ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். நான் கல் உப்பு போட்டுக்கிறேன். போட்டு அதோடு நல்லா போட்டு வதக்கி விட்டுறணும். நல்லா வதங்கணும். நல்லா வதங்கினா தான் அந்த குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும், டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ பாருங்கள், சுற்றி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இந்த நண்டை கொஞ்சோன்னு தண்ணி ஊற்றி சும்மா ஒரு பாயில் பண்ணி வச்சுருக்கேன். எதுக்குன்னா, இந்த நண்டு இப்படி பண்ணோம்னா நண்டு அப்படியே திக்காக இருக்கும் அந்த கறி. அதனால தான் ஒரு பாயில் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம். இப்போ அந்த நண்டை நம்ம போட்டுக்கிறலாம். போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா கிளறி விடலாம். நீங்கள் நண்டை எப்போவுமே வாங்கின உடனே கழுவிட்டு ஒரு மஞ்சத்தூள் போட்டு ஒரு சின்ன பாயில் பண்ணி எடுத்துருங்க. கொஞ்சோன்னு தண்ணி விட்டு. நண்டு அந்த சதை அப்படியே கட்டியாக இருக்கும். நண்டு ரொம்ப நேரத்தில் நிற்காது, தண்ணியாக போயிடும். அதுக்கு தான் இந்த டிப்ஸு. இப்போ தண்ணி கொஞ்சம் தேவையான அளவு ஊற்றிக்கிறலாம். ஊற்றி நல்லா கொஞ்ச நேரம் கொதிக்க விடணும். கொதித்து திக்காய் வந்தோடனே இறக்கிடலாம். அவ்வளோதான், நண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு இறக்கிருங்க. நண்டு குழம்பு பார்த்திங்களா எவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக வந்திருக்கு. இது மாதிரி வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.